மொரப்பூர் தர்மபுரி ரயில் திட்டம் விரைவில் நிறைவேறும் என தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். சிங்கப்பெண் அடிப்படையில் இன்னும் அதிகமான பெண் காவலர்களை நியமிக்க வேண்டும். பாலியல் குற்றங்களுக்கு முக்கிய காரணமாக திகழும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசை சௌமியா அன்புமணி வலியுறுத்தினார். தமிழ்நாட்டுக்கு அந்த 5 வருடங்களில் வந்த ஒரே ரயில்வே திட்டம் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் தான். இந்த திட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா, அதுக்கு முழுமையான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 350 கோடி ரூபாய்க்கு அதுக்கு திட்ட மதிப்பீடு இருந்தது. சில சமயம் ரயில்வே திட்டங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில அரசாங்கமும் அதுக்கு ரயில்வே திட்டத்துக்கு பங்களிப்பாங்க. ஆனா நிதிச்சுமையினால பங்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாநில அரசுக்கு வந்துவிட்டது என்றால் இந்த திட்டம் பாதியில நின்றுவிடக் கூடாது என்பதற்காக முழு பட்ஜெட்டுக்கான அத்தனை தொகையினும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மைய அரசிடமிருந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் கேட்டு பெற்றார்கள். இப்ப 1.5 வருடங்களாக இந்த திட்டம் கொஞ்சம் வேகமா முன்னெடுத்து போயிருக்குது.